அந்த பழக்கம் நோட்டு போவியா நிர்வாகத்து போட்டு பழக்கம் எங்க போயிடுற ஓடப்பா வேலைப்பா என்ன கண்ணு கண்ணுங்கிறியே அடிக்கண்ணா மாட்டுக்கண்ணா பாலிக்கண்ணா கொலக்கண்ணா நாய்க்கண்ணா பண்ணிக்கண்ணா ஓடுகண்ணா எந்த கண்ணா என்ன பார்த்து கண்ணு 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 கண்ணுங்கிறிய அப்படியே கண்டால ஓடி விட்டு பாருங்க என்ன பிடிக்காது ஒரு எத்துக்கிறவன் அப்படி சரக்குற பேச மாட்டேன் கண்டு கண்ணுங்கிறிய எனக்கு நல்ல கண்ணாக்குதா சார கண்ணாக்குதா இந்த கண்ணுனாலேயே எங்க அப்பங்க அம்மா ஒரு பொக்குலிக்கு வண்டி வாங்கி கொடுத்தாங்க பொக்குலிங்க வண்டி இந்த கண்ணுல லுக்குட்டு பொக்குலிங்க வண்டிய தோத்தேன் எதுக்குடா என்ன கண்ணு எங்கடா நான் தோத்தேன் டேய் அல்ல கண்ணு போட்டு பொக்குலிங்க வண்டிய கண்ணு தூக்கிட்டு போயிட்டாங்க இந்த கண்ணு பண்ண வேலை எனக்கு நல்ல கண்ணாக்குதா சாரு கண்ணாக்குதா எதுக்குடா கண்ணு கண்ணு கூப்பிடுறேன் அப்படி நாய் புட்டியை கடிச்சு அடிக்கிறேன் நாய் சும்மா விடுமா நாய் புட்டியை கடிச்சா இந்த கண்ணுனாலேயே ஒரு பொக்குலிங்க வண்டிய போச்சு எதுக்குடா என்ன கண்ணு கண்ணு கூப்பிடுறேன் அப்படின்னு அடிக்கிறேன் சரி வாடா தம்பி ஏன்னா அப்படி குறுக்க மாதிரி சாடு கடை படுத்து எங்களை கேட்க கூடாது அப்புறம் ஊருக்காரங்க கல்லு தூக்கிட்டு வந்துருவாங்க என்ன அடிக்கிறது இல்ல ரெண்டு ஒரு தாய் வகுத்துல பிறந்தமா எந்திரா கணக்குல என்ன பார்த்து தம்பி தம்பிங்கிற ஓ தம்பி தம்பிங்கிற பாவி சண்டாளா ஊ மரிச்சுக்கா நிம்மதியா இருக்குமா ஊ மூஞ்சா ஓடுக்கணும் இந்த அண்டாட்டம் கிடக்குது யாரடா சொல்றாங்க என்ன அப்படி கேளு என்ன அப்படி கேளு வயசு பையன் ஒன்னும் இப்படி கேட்க மாட்டேன் ஊ மூஞ்சா ஓடுக்கணும் இந்த அண்டாவாட்டம் கிடக்குது என் மூஞ்ச சின்ன மூஞ்சா இருந்தாலும் அளவா இருக்குது நல்ல பொம்மையில எழுதி வச்ச மாதிரி அளவாக்குதான் பாருப்பா இல்ல நீ அப்படி சொல்லிவிட்டு என்னடி என் மூஞ்சி சின்னதா இருந்தாலும் சரி எவ்வளவு லட்சணமா இருக்குது உன் மூஞ்சியாடா ஒடுக்குள்ள அண்டாவாட்டம் கிடக்குது எதுக்குடா தம்பின்னு உறவு கொண்டாடுற பாக்குறவங்க இன்னும் எண்ணியும் பார்த்தா அண்ணன் தம்பி என்ன கேவல புண்ட பேசுவாங்க எதுக்குடா தம்பின்னு கூப்பிடுற அப்படின்னு அடிக்க ஓ கண்ணு நான் நல்ல கண்ணு தம்பினாலும் உன் மூஞ்ச ஒடுக்குள்ள அண்டாவாட்டம் கிடக்குது என் மூஞ்சி அளவா இருக்குது எதுக்குடா தம்பின்னு கூப்பிடுற அப்படின்னு அடிக்கிறான் எப்படி கூப்பிட்டா ஒத்துக்குமா சரி வா அப்பா யாரடா ஐயா மம்மாடா பல பேரு மாதாஜல ஓட்ட மாட்டாங்க மாதாஜ ஏய் ஏண்டா அடிக்குறாங்க ஏண்டா ராணோடின்னு பாட்டு பாடுறானே நான் குத்துறேன் ஏண்டா அடிச்ச டேய் அப்பா கரியே ஏண்டா கூதுல கரியல பாவம் அத கூதுல மட்டும் அடிக்கி விட்டுவாடா டேய் அது கை அடிக்கி விட்டுவாங்க அடிக்கிற அதுதான் வியாசமா சாமி மொல்ல அடிக்க உங்க பாதத்துல என் சிரமே காலே கம்பளை ஐயா காலே 10000 கம்மியா கேக்குறது இல்ல அதான் சக்க வாங்குறீங்க 3000 பாத்தீங்களா நாங்க ஐடியால பண்றப்பா யாவ நானே
அப்பா ஏண்டா அடிக்கிறேன்னு அவங்க கூத்துல வச்சிருக்காங்க. இங்க என்ன சண்டைக்கு கல் எடுத்து அடிக்க வராங்க. என்ன சப்போர்ட் கால வச்சிருக்கீங்க ஊருக்கு? சப்போர்ட் ஆள் வச்சிருக்காங்க மாப்பிள. ஏண்டா சின்ன கட்டினா இல்ல பெரிய மலை கட்டினா இல்ல அப்படித்தான் ஒரு நாள் ஏன்டா அப்பா வீட்டு வந்தாளா மேல வந்து வந்துருப்பா பாத்துருப்பா இப்படிலாம் பேசினா ஆடி கூடாது இல்ல உங்க அம்மா கடத்த வந்து ஓ இப்படி சோடியா உட்காந்து இருப்பா ஆத மத்த நீ உன் மூஞ்சி இப்படி கிடக்குது உங்க அம்மா மூஞ்சி எப்படி தெரியல எதுக்குடா அப்பான்னு கூப்பிடுறேன் எனக்கு நீ அப்பான்னு கூப்பிடுறா சாவ வளையல கூட சுருக்கு போட்டு யாருடா சாவறது தனியா நான் என்னதுல சாவற அப்பான்னு கூப்பிடுறேன் அப்பன்னு அடிக்கிறேன் ஆமாடா இரு எங்க ஃப்ரெண்ட் சிக்கறான் அவனை கேட்டு வரேன் ஏய் காளி அண்ணா நாள் அடிக்கிறேன் தம்பி நாள் அடிக்கிறேன் சித்தப்பானால உம்மால ஒரு நாள் ஆறணும் ஏய் யாடங்கல அப்படி என்ன கேக்குறாரா தம்பி கொண்டாட்டி கேட்க மாட்டேன் ஒரு வார்த்தை பேசிருப்பா அப்படி அடிக்கலாம் நீ எப்படி குண்டா ஒத்துக்கோ இது என்ன வருஷம் 2024 ரா ஆமா கம்ப்யூட்டர் கால கம்ப்யூட்டர் சூத்திர பக்கம் வராதா ஏய் கம்ப்யூட்டர் உள்ளதையா பட்டன் சிஸ்டம் பா ஓ வந்து சினிமா பாட்டு என்ன பாட்டு தாத்தா தண்ணிக்குள்ள தாத்தா தண்ணிக்குள்ள தபல ரத்தம் முண்டைக்குள்ள சூசுமாரி அப்படின்னு பாட்டு வந்துச்சு ஆமா அப்படி கூப்பிடுறாங்க சரி வாப்பா குளைப்பா எவத்துக்குள்ள பார்த்தா எங்க பார்த்தாலும் இப்படி கூட எந்த இடத்துல பார்த்தாலும் இப்படி கூட உங்க மாமியா கிட்ட உட்கார்ந்து இருக்கும்போது உங்க சின்ன வீடு இருக்குதே லதா கேட்டாங்கடா உன்ன தாயாளி சின்ன வீடு பங்கு பண்ணி தெரியல லதா இருக்குதே என்ன எப்படி கேப்ப அண்ணா பங்குக்கு வந்துருவேன் மாமா நான் பொண்ணுக்கு வந்துருவேன் தாத்தா நான் உடனே கட்டி எடுத்து போட்டு சோறு போடுறா கஞ்சி ஊத்துறான்னு சொல்லி சோறு போடுறா இப்படி ஏதோ ஒரு வார்த்தையை கேட்டா ஏதோ ஒரு கடி கண்டுதாவே ஆளுக்கு ஒரு டீ தண்ணி குடிச்சுட்டு அவங்க துணியை தோல் மேல போட்டுக்கிட்டு தோல் மேல போட்டுக்கிட்டு துணிய தோல் மேல போட்டுக்கிட்டு நீ பாட்டு உன் வாங்கல போற நான் பாட்டு என் வாங்கல போய் கேட்கலாம் என்ன சொல்றேன் கேளு கண்ணே அப்படியா அவ்வளவு வேகம் வந்துட்டியா அவ்வளவு பாத்துக்கலாம் கண்ணே அப்படியா எப்படி வாலி பெறலாம் சிரிக்க வைக்க கூடிய என் பேர் நகசு கோமாளி கண்ணு கோமாளி என் பேர் தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்களா எந்த ஊரா நாங்களா வாங்கி குடிச்ச ஊருப்பா எந்த ஊருயா எந்த ஊரா ஏடா மரியாதை பாரு மாப்பிள்ளையா எந்த ஊருங்க நாங்க எந்த ஊரு கேக்குறேன் கண்ணு நாங்க எல்லாம் தான்
நாடகக்காரரு ரோட்ல போறதுதான் வாடகைக்காரரு. டேய் நாங்களாம் கூத்தாடிங்கப்பா கூத்தாடிங்க. ஓ கூத்தாடி விட்டாரா? ஆமாப்பா. ஓ கூத்தாடிங்களா? இப்படி எல்லாம் ஊருக்கு போறவங்க வரவங்க எல்லாம் கேட்பாங்கன்னுதான் டெய்லி பொரட்டை கட்டி பிடிக்கிறங்க. பொரட்டை பாத்துக்கா. பொரட்டை பார்த்து தான் நீ பொக்கலிக்கு வேண்டி தோத்திய தெரியல. இன்னும் போய் பொரட்டை பார்க்க சொல்றேன். எடா தோத்துட்டான் டே இப்பதானே டியூ முடிஞ்சு நான் ஓனர் ஆயிருக்கிறான். போய் மொத்தம் போறதாவல தோத்து போய் வாய் வச்சு ஒழிச்சுடுற. ஓ போறத பாடுறாங்க போட பாடுறாங்கன்னு ஏடா தமிழ்ல போட்டுக்குது. நான் வெளிநாட்டுல படிச்சால்றா. வெளிநாடு தமிழ்நாட்டுல தமிழ் தானே போட்டிருக்கேன். தானே போட்டிருக்கோம். ஓ வாய் வச்சு பாடுறாங்க. வாய் வச்சு பாரு. வாய் வச்சு கவிச்சு அடிக்காதா? வெற்றிவேல் நாடக சபா மேச்சேரி பக்கத்துல தொப்பையார் மூலக்காட் தம்பி மாதேசி செல்வம் இளைஞ பழக நாடக சபா அடிஞ்சக்க. உங்களுக்கு என்ன நாடகம் தெரியும்? என்னன்னா நாடகம் தெரியும். நாடகம் என்னடா வேணும்னு மட்டும் கேள்றா. நாடகம் தெரியாது. நாங்கெல்லாம் மீசை மூட்டை அடிச்சுட்டு ஊருக்கு சப்பாத்தி விடுத்து நீரோம். இன்னும் மேகநாத வந்திருக்கலாம். சிண்டராஜ் வந்திருக்கா. இந்த வருஷம் மிருதங்க மாஸ்டர் மத்தாலக்காரன் யார்? மாதுராஜ் வந்திருக்கா. இன்னும் யார்? சின்னப்பா வந்திருக்கான். வாத்த போல வாத்தம்மா யாரு பாது? என் தாத்தனா வந்திருக்கிறாரு. உங்களுக்கு நாலு சிவாஜி எல்லாம் இருக்கிறாரு. மாட்டுவாரி ஆமாப்பா எல்லாம் வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு மட்டும் கேளுப்பா. என்ன நாடகம் ஏது நாடகம் கேட்காத. எல்லா நாடகம் பாரு. எப்பா இந்த நாடகம் பார்த்து சலிச்சு போச்சு. இது நானும் மத்தாலக்காரன் ஒரு ஃப்ரெண்ட்ஸ். அவன் பேசல நான் விடுறேன். என் பேசல அதை விட மாட்டான். நான் கேட்டு வந்துடுறேன். நாம போன வரைக்கும் வெள்ளாத்த அந்த பார்மால விட்டுக்கிட்டு இருந்தோமே. ஓ நாமளே விட்டுக்கிட்டா பிரச்சனை இல்லை. கண்ணே சரி கண்ணே நீண்ட நாள ஒரு ஆசரா ஆரவள்ளி நாடகத்துல நீ சின்ன பையன் அள்ளிமுத்து ஆரவள்ளி சூரவள்ளி ஆரவள்ளிக்கெல்லாம் இது அள்ளிமுத்துக்கெல்லாம் ஆளுக்குதுப்பா. ஆரவள்ளிக்கெல்லாம் ஆளு கொக்குதா? எல்லாத்துக்கும் ஆளுக்குது. நீ வெத்தலை பாக்கு மட்டும் எடுத்து வைய. உங்க பாடல பார்க்க போது பாடலையா? பாடல் பார்த்துட்டு தான் வெத்தலை. ஓ இப்ப என்ன பாக்கணும்? ஆரவள்ளி நாடகத்துல எந்த இடத்துல பாடணும்? இந்த இடத்துல பிடிச்சிருந்து அள்ளிமுத்துக்கும் ஆரவள்ளிக்கு சந்திப்புல வாக்குவார்த்தை. ஓ அப்படியா? அள்ளிமுத்து ஆரவள்ளி அள்ளிமுத்து எல்லாம் வாப்பா. நல்லா இருக்குதான் பாப்பேன்.
நாமளா பேசுகிறதுதான் நீண்ட நேரமாகும். கடந்த நாட்டு மகாநாடு பேருபுகழ் பெற்ற அழகு திருவண்ணாடு இந்நகரத்தின் பெயர் என்ன? என்ன வண்ணாத்திப்பட்டி என்றா? வண்ணாத்திப்பட்டி. ஆமா. நமக்கோ தாய் திருநாடு. ஆண்களா பிறந்த அன்புள்ள அப்பமா, பெண்களாக பிறந்த பெருமத்தாங்க என் தாய்களும், சிறியோர் பெரியோர் யாவற்றவர்களும் ஒன்றாக சென்று ஆண்டவனாகிய ஏரிக்கிற முனியப்பனுக்காக இன்று தினத்திலே நாடகம் அரங்கேற்றோம். இருக்கக்கூடிய ஆண்டா பிறந்த அப்பமார்களும் பெண்ணா பிறந்த தாய்மார்களும் சகோதர சகோதரர்லாம் பல லட்சக்கணக்கான காட்சிகளை செலவு செய்து திருவேலூர் நகர்ல அண்ணா கொடி கட்டி ஆராய்ச்சி மீன் அடிச்சு சிறுகுண்டப்பட்டு நங்கை சீராளன் 1000 பேத்துக்கு அன்னதானம் கொடுத்தாங்களே, நீ வரலப்பா சாப்பாட்டுக்கு. ஒவ்வொரு இலையில ஒவ்வொரு கிலோ கறி இருக்கும். அப்படி சிறுகுண்ட பக்தன் வெண்காட்ட நங்கை சீராளன் 1000 பேத்துக்கு அன்னதானம் கொடுத்து எப்படி அன்னதானம் கொடுத்தாங்களோ அப்படி அண்ணன் வந்து கொடுத்து இந்த முனியப்பனுக்காக நாடகம் வச்சிருக்கிறாங்க. என்ன நாடகம் சாமி? இன்று வைத்துள்ள நாடகம் தேவி புராணம். தேவி புராணத்தில் இடம்பெற்ற ரேணுகா தேவி சம்காரம். ஓ, ரேணுகா பத்தினி சம்காரம் இல்லையே, முகமாரியம்மன் பிறப்பு.
ரேணுகா பத்தின சம்காரம் முகமாரி ஆமா அண்ணா இந்த நாடகத்துல யாருன்னா முதலாக குருசேத்திர பீடத்தை பற்பீடமாய் ஆண்டு வரக்கூடிய மன்னனுக்கெல்லாம் மன்னராக தளபதியாக வழங்கக்கூடிய மாமன்னனாகப்பட்ட கெந்திரவ மன்னனே சபை தற்பார். நாலு பேர் தூக்கிட்டு வராங்கன்னா ஒரு ஆளு பத்தாது இருக்குது. எதுக்கு தெரியுமா? 4 பேர் பாட கட்டி தூக்குறதுக்கு ரெடி ஆகுறாங்க, நடுவுல போறதுக்கு ஆளு இல்லாத. அதுக்கெல்லாம் வர மாட்டேன். சரியா? இந்த நாடகத்தை சரி ஆனா இப்பயே கெந்திரவ மன்னன் இப்பயே தான் வருவார். சரியா?